ஆண்டவரே, சேருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல மகிமையான நாளில் மீண்டும் நாம் எல்லாரும் காணவும் பார்க்கவும் ஒண்ணு கூட தேவன் பாராட்டின அந்த விலையேறின அன்பை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தையும் அதற்கு பிற்பாடு 13வது வசனத்தையும் ஒன்று வாசிக்கும்படி கேட்கலாம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது போதும். கவனிங்கள். ஆமே, ஏகதேசம் ஆமே தேசத்தை கலக்கும்படி தேவன் தேடுகிற ஒருவன், தேசத்தை கலக்கும்படிக்கு தேவன் தேடுகிற ஒருவன். இப்ப நீங்க கையை கட்டாயம் பிடிச்சுதான் ஆகணும். தேவன் தேசத்தை கலக்கும்படி தேடுகிற அந்த ஒருவன், தேடுகிற அந்த ஒரு ஆத்துமா, தேடுகிற அந்த ஒரு பாத்திரம் இந்த கூட்டத்துக்குள்ள, இந்த ஹோலுக்கு கீழே இன்னைக்கு பகல் இங்க வந்திருக்கிறத நான் ஆவியில பல மணிக்கூறுகளாய் நான் ஆவியில உணர்கிறத ஸ்தோத்திரம். தேவன் எனக்குள்ள உந்துகிறதையும் விரைந்து வேகமாய் சொல்லி முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஐயோ ஐயாமே, நமக்கு தெரிஞ்சது ஒருவேளை எனக்கு எங்க அப்பாவை தெரியும், எங்க அப்பாவுடைய அப்பாவை எனக்கு தெரியும். ஆமே, எங்க அப்பாவை தெரியும், எங்க அப்பாவோட அப்பாவை தெரியும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எங்க தாத்தாவை தெரியும், எங்க அப்பாவை தெரியும், அப்பாவோட அப்பாவை தெரியும். ஆமே, அதற்கு மேல எனக்கு யாரையும் தெரியறதுக்கு இங்க இருக்கிற யாருக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆமேனா, ஆனா 5 தலைமுறைகளை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் மேல் என் ஆவி பலமாய் இறங்கினது. 5 தலைமுறைகளை சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த லேவியின் மேல கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினது. அல்லேலூயா. ஐயோ வயத்தியாமே. ஹல்லேலூயா. நீங்க நல்ல விரல் வச்சு எண்ணி பார்த்தா 5 தலைமுறைகள் ஆண்டவர் சொல்றாரு. ஆமை 4 தலைமுறை கல்லறைக்கு கீழே போயிருச்சு, 4 தலைமுறை கல்லறைக்கு கீழே இருக்குது. நான் 5வது ஒருத்தனை தேவன் எழுப்பி சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஆவி இவன் மேல் பலமாய் இறங்கிட்டு கர்த்தருடைய தேசத்தை கலக்குகிற ஒருவன் மேல கர்த்தருடைய ஆவி இன்னைக்கு பகல் பயங்கரமாய் வெளிப்பட போகுது. இன்னைக்கு பகல் கர்த்தருடைய ஆவி பயங்கரமாய் வெளிப்பட போகுது. கர்த்தர் உன்னை கொண்டு தேசத்தை கலக்க போகிறார், உன்னை கொண்டு தேசத்தை தேவன் கலக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சில வருஷங்களுக்கு முன்னால, சில ஆண்டுகளுக்கு முன்னால யூகே ஸ்தோத்திரம் லண்டன் மாநகரத்துல லண்டன் ஏர்போர்ட்ல ஒரு வாலிபன் ஸ்தோத்திரம் அவன் 10-12 மணி நேரம் அவனுடைய விமானம் தாமதமாகுது. அந்த வாலிபனுடைய விமானம் லண்டன்ல, நான் சொல்றது பல வருஷங்களுக்கு முன்னால, ஏகதேசம் 70-60 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்தது. ஆமென். அந்த வாலிபனுடைய பிளைட் ஸ்வீட்ஸ்ல போய் இறங்கணும், ஆனா 12 மணி நேரம் தாமதம். 12 மணி. இப்போ ஏர்போர்ட்ல போனா 12 மணி நேரம் இல்ல, 24 மணி நேரம் ஆனாலும் உள்ளதா இருக்குன்னு வெளியே வர முடியாது. அன்னைக்கு அந்த வாலிபனே, நீங்க 12 மணி நேரம் தாமதமாகறதுனால ஒருவேளை நீங்க ஸ்தோத்திரம் நீங்க போயிட்டு சரியா 2 ஹவருக்கு முன்னால 2 ஹவர்ஸ் முன்னால நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வாலிபன் அந்த யூகே லண்டன் ஸ்தோத்திரம் ஒரு மாநகர்ல ஒரு தெருவழியாய் கடந்து போகிறான். அந்த தெருவில் அவன் போகும்போது ஒரு தெருவழியை நடந்து போகிறான். அந்த தெருவழி அவன் நடந்து போய் சில நிமிஷங்களான உடனே ஒரு வீட்டு அட்ரஸ் பார்க்கிறான். அந்த அட்ரஸ்ல ஸ்தோத்திரம் ஜார்ஜ் ஜெப்ரி என்கிற பெயரை அவன் வாசித்தான். இந்த ஜார்ஜ் ஜெப்ரியினுடைய பெயரை வாசித்த உடனே இவனுக்கு ஒரு சந்தேகம், உலக நாடுகளை கலக்குகிற அந்த ஜெப்ரியா தான் இருக்கணும், ராஜ்யங்களை கலக்குகிற அந்த ஜெப்ரியா தான் இருக்கணும். அவர் லண்டன்ல இருக்கிறதாக தான் நான் கேள்விப்பட்டேன். இப்ப அந்த வீட்டு வாசல்ல போய் அந்த வாலிபன் தட்டுகிறான். தட்டின உடனே அங்கிருந்து வெளியே வந்து சொன்னாங்க, இப்போ நீ சொன்னபடி ஜார்ஜ் ஜெப்ரியினுடைய வீடுதான் இது, ஆனால் அவரை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் எழும்புகிற நிலைமையில் இல்லை, அவர் எழும்புகிற நிலைமையில் இல்லை. அதனால அனுமதி மறுக்கப்பட்டது.
வெளியில எழுதி வச்சிருக்கு. ஜார்ஜ் ஜெப்ரியை யாரும் பார்க்க முடியாது, வயது முதிர்மையினால அவர் எழும்ப முடியாம படுத்திருக்கிறாரு. இந்த காரியம் அந்த வாலிபனுடைய இருதயத்தை தொலைத்தது. அந்த வாசல்ல நின்று அழுதான். அழுதுட்டு 2 ஸ்டெப் வச்சான். உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, அவனை உள்ள அனுப்புங்கள், அவனை உள்ள விடுங்க, அவனை உள்ள அனுப்புங்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த சத்தம் கேட்ட உடனே கேட்டை திறந்து நேரா உள்ள போனான். உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, அவர் உள்ள பெட்ரூம்ல இருக்கிறாரு, கண்ணை திறக்க முடியாது. ஆனா திடீர்னு கண்ணை திறந்தாரு. கண்ணை திறந்துட்டு ஆமென் ஸ்தோத்திரம், அவர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் இந்த ஜார்ஜ் ஜெப்ரின் மேல் இருக்கிற இந்த அனாயிட்டிங், the right now the holy spirit, ஆமென், இயேசுவின் நாமத்தில் இந்த வாலிபன் மேல பட்டுவதாக, இந்த வாலிபன் மேல ஆமென் விழுவதாக. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லி ஜெப்ரி எழும்பினார். வாலிபனும் ஜெப்ரியுமாய் விழுந்தார்கள். வாலிபனும் ஜெப்ரியுமாய் வீழ்த்தப்பட்டார்கள். பல மணி நேரம் கழிஞ்சு கண்ணை தொடச்சிட்டு விமானத்துக்கு நேரான வேகமா போயிட்டான். விமானத்தில் ஏறினான், தன்னுடைய தேசத்துக்கு திரும்பினான். அல்லேலூயா. இந்த வாலிபனுடைய அப்பா அவனை ஏத்துறதுக்காக கார் எடுத்துட்டு வந்திருந்தாரு ஏர்போர்ட்டுக்கு, ஸ்வீட்ஸ் ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்ல ஏறின உடனே தகப்பன் சொன்னார், ஜார்ஜ் ஜெப்ரி மரித்து விட்டார். அல்லேலூயா. ஒரு தலைவன் மரிக்கும் போது ஆமென், அந்த ஆவி ஆமென் தோத்திர இந்த வாலிபன் மேல விழ வேண்டும் என்று 12 மணி நேரம் பிளைட் தேவன் தாமதம் பண்ணி இருக்கிறார். ஒரு தலைவன் எழும்பும் போது ஒரு தலைவனுக்குள் அபிஷேகம், ஒரு தலைவனுக்குள் அக்கினி ரைட் நவ, இப்போ இந்த ஹோலுக்குள்ள எரியுது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தலைவன் மரித்தான். ஆமென். தலைவனிடத்திலிருந்து அபிஷேகம் மரிக்கவில்லை. அந்த அபிஷேகம் தான் தேசத்தை இன்றைக்கும் கலக்கி கொண்டிருக்கிற ரெனால்டு போங்கே. அந்த ரெனால்டு போங்கே மேல ஜார்ஜ் ஜெப்ரியினுடைய அபிஷேகம், ஜார்ஜ் ஜெப்ரியின் மேல இருந்த அந்த வல்லமை ரெனால்டு போங்கைய இன்னைக்கும் தேசத்தை கலக்குகிறது. ஒரு மோசையின் மேல இருந்த அபிஷேகம், ஒரு மோசையின் மேல இருந்த வல்லமை, ஸ்தோத்திரம், ஒரு யோசுவாவின் மேல இருந்த அந்த அபிஷேகம் ஒரு காலேப்பின் மேல. ஹalleluya. ஓ ராஜிசா ஆமெமி கனரிதலபா. ஹalleluya. மீட்டனா ரோட் ரியம் பரபலபா உடமல பவுடே மீட்டன ரோட் ரிபி. अनेक ஆவிகள் இன்னைக்கு உயிர்ப்பிக்க போகுது. வேதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதனுடைய ஆழங்கள் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வேதம் தெரியலன்னா நீங்க ஒருவேளை ஏதோ கை தட்டுறாங்க, ஏதோ சத்தம் போடுறாங்க அப்படின்னு நீங்க ஒருவேளை உணர்ந்துக்கிட வேண்டாம். நீங்கள் கூட சேர்ந்த ஆண்டவரே, அந்த சொல்லுகிற வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. அயவயத்தியாம ஒரு மோசையின் மேல இருந்த வல்லமை 70 மூப்பர்கள் மேல ஊற்றப்பட்டது. ஆமென். ஒரு யோசுவாவின் மேல இருந்த அபிஷேகம், ஒரு மோசையின் மேல இருந்த அபிஷேகம் ஒரு யோசுவாவின் மேல ஊற்றப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பவுலுக்குள்ள இருந்த ஆவி அங்க இருந்த சகல ஜனங்களை பிடித்தது. ஆமென். ஒரு தலைவனுடைய ஆவி, ஒரு தலைவனுடைய வழி நடத்துதல், ஒரு தலைவனுடைய அபிஷேகம் ஆமென் ஜார்ஜ் ஜெப்ரியின் மேல வெளிப்பட்ட அந்த தேவ வல்லமை இன்றைக்கு ஸ்டில் ஆமென் உங்க பிள்ளையின் மேல, உங்க தலைமுறையின் மேல, உங்க சந்ததியின் மேல. ஹalleluya. ஆமென். 2 வருஷமா ஆவி பலப்படல. வித்தின் 2 இயர்ஸ் உன்னுடைய ஆவி பலப்படல. ஆமென். பல ஆண்டுகளா நீ ஆவியில சோர்ந்து போயிருக்க. பல ஆண்டுகளா உன் மேல இருக்க கிருபை தொலைஞ்சு போச்சு. ஆமென். உன் மேல இருக்கிற வல்லமை தொலைஞ்சு போச்சு. தேவன் கொடுத்த வெளிப்பாட நீ தேடிக்கிட்டு திரியிற. இன்றைக்கு தேவன் அந்த லேவியின் மேல இறங்கி அவன் யூதாவுக்கும் யூதாவின் ஜனங்களுக்கும் அவனுக்குள் தேவ ஆவி வெளிப்பட்டது போல ஆமென்.
13ஆம் வசனம் வர்றது வரைக்கும் வாசிக்க கேட்ட 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வர்ற வரைக்கும் அவன் யாருன்னே தெரியாது. அவன் யாருன்னே தெரியாது. ஆனா அவனுடைய ஏக்கம் ஆவிய மேல ஊற்றப்படணும். அவனுடைய ஏக்கம் ஆவிய மேல ஊற்றப்படணும். இன்னைக்கு யாரு இயங்குகிறீங்களோ, பின்னணிய வேண்டாம் சார், சகோதரி பின்னணிய வேண்டாம். எனக்கு பேக் கிரவுண்ட் இல்ல, உனக்கு ஃப்ரண்ட்ல கிரவுண்ட் இருக்குது, உனக்கு ஃப்ரண்ட்ல ஒரு கிரவுண்ட் இருக்குது. பேக் கிரவுண்ட் வேண்டாம். அவன் யாருன்னே தெரியாது. அவன் கர்த்தருடைய ஆவிக்காக அவன் ஏங்கினான். கர்த்தருடைய வல்லமை என் மேல ஊற்றணும்னு அவன் ஏங்கினதுனால, கர்த்தருடைய ஆவிய மேல வெளிப்படணும்னு அவன் ஏங்கினதுனால அவன் எழும்புகிறான் அந்த இடத்தில் தேவனுடைய ஆவியோட. ஆமென். யாரெல்லாம் இங்க வாஞ்சிக்கிறீங்களோ, யாரெல்லாம் தாகிக்கிறீங்களோ, யார் மேல அந்த தாகம் இன்னைக்கு அவன் தோத்திரம் வேணும்னு விரும்புகிறீங்களோ அவர்கள் மேல் அவன் தோத்திரம் தேவாவி. இனி நீ உன் தேசத்துல எழும்ப போற, உன் பட்டணத்தில் எழும்ப போற, உன்னைய புறக்கணிச்சவங்களுக்கு முன்னால, உன்னைய ஒதுக்கினவங்களுக்கு முன்னால, ஓ தோத்திரம் உன்னை வெட்கப்படுத்தினவங்களுக்கு முன்னால, ரேகா மானா கூடா நகரா கதனவா உடமல பவுடு இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆமென். கர்த்தர் உன் கிராமத்துல, நீ நடந்து போகிற தெருவில், நீ இருக்கிற ஆமென், யாருக்கும் தெரியாதபடி உன் இருதயம் தீப்பிடிக்குது இல்லையா, யாருக்கும் தெரியாதபடி வெளியே கக்க முடியாதபடி நீ தீய சுமந்து நடக்கிற இல்லையா. ஆமா, இன்னைக்கு விரும்புகிற ஒருவன் மேல, விரும்புகிற ஒருவன் மேல ஹalleluya. இப்ப அந்த ஆவி, அந்த தேவ வல்லமை, அந்த ஆமை அவன் மேல இறங்கினது போல, அந்த லேவியின் மேல இறங்கினது போல நீ நீ ஜெபித்து அழுத நாட்கள், நீ உபவாசித்து அழுத நாட்கள், நீ தனிமையிலிருந்து துக்கிச்ச நாளுகள், கர்மேலின் பர்வதத்தை அவன் இருட்டாய் மாற்றின நாளுகள், அவன் யாருக்கும் தெரியாம ஒட்டப்பட்டிருந்த நாட்கள், அவன் உன் இருதயம் குமரிச்சில்லையா, உன் இருதயம் தீயை சுமந்தது இல்லையா. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறா, ஆமை ஒன்னே ஆமை தோத்திர உலகம் அறிகிற, உலகத்தை கலக்குகிற ஒருவனா, உலகத்தை கலக்குகிற ஒரு பாத்திரமா ஆமை தேவன் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு பகல் இப்போ இப்போ தனிமையில ஒட்டஞ்ச ஒன்னிய, வேதனையில ஒட்டஞ்ச ஒன்னிய, வியாதியில ஒட்டஞ்ச ஒன்னிய, ஆமை தோத்திரம் தீய சுமந்த ஒன்னிய, ஹalleluya, உபத்திரவத்தில் ஆமை துவண்ட ஒன்னிய, Lord, amen, hallelujah. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பிங்கர் டிப்பு எல்லாம் இருந்த காலத்தில் ஒருத்தன் அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுக்க போனா, இல்ல அட்லீஸ்ட் நீங்க ஒரு சிம் கார்டு வாங்க போனா, உங்களை ஒரு போட்டோ எடுத்து ஆதார் கார்டோட ஒத்து பார்த்து அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கொடுக்கிறான். அப்படித்தானே? இது ஒன்றும் இல்லாத காலம், நவீனங்கள் இல்லாத காலம், நவீனங்கள் இல்லாத ராமை நாட்கள், நவீனங்கள் இல்லாத நாட்கள். 5 தலைமுறைக்கு அவன் யாருன்னு தெரியாது, நான் 5 தலைமுறைக்கு அவன் யாருன்னு தெரியாது. ஆனால் பரிசுத்தாவி வந்தபோது, பரிசுத்தாவி அவன் மேல இறங்கின போது, அவன் எழும்பி யூதா ஜனமே, யூதா ஜனமே, யோசபாத்தே, இந்த வார்த்தையை கேளும், கர்த்தர் உரைக்கிறார் என்றான். இன்றைக்கு பகல் சகோதரி, உனக்கு ஒரு அட்ரஸ் வேண்டாம், உனக்கு ஒரு முகவரி வேண்டாம். கர்த்தர் உனக்கு ஒரு முகவரியை தந்து, தம்பி கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார், சகோதரி உன்னை பயன்படுத்த போறாரு, உன் அட்ரஸை கர்த்தர் தருவாரு. தேவ ஆவி வந்தால் நீ ராஜ்யத்தை கலக்குகிறவனாவா. தேவ ஆவி உனக்குள்ள வந்தா நீ ராஜ்யங்களை கலக்குகிறவனா, கண்டங்களையும் தீவுகளையும் அவன் கலக்குகிறவனா. ஆமென், ஹalleluya, ஹalleluya. எனக்கு அந்த ஆவி வேணும், எனக்கு அந்த வல்லமை வேணும். எப்படி சொல்றவங்க மட்டும் ஹalleluya கைகள் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். ஹalleluya, ஆமென், ஹalleluya. எனக்கு முன்னால பாதை இல்ல, எனக்கு முன்னால வழி இல்ல,
ஆமா, யாத்ராகம 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்ராகம 14, ஆமை 16. ஆமை செங்கடல், முன்னே செங்கடல். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. ஆமா, எனக்கு முன்னே செங்கடல். கை உயர்த்தியாம. அல்லேலூயா. செங்கடலை மோசே கண்டது இப்பதான். செங்கடலை மோசே கண்டது இதுக்கு முன்ன கடல் கண்டிருக்கான். ஆனா வழி மறிச்சு நிக்கிற கடல் எப்ப பாக்குறான்? மோசே இப்பதான் பாக்கான். மோசே, செங்கடல் வழி மறிச்சது உன்னைய 40 வருஷத்துக்கு பின்னால. உன்னைய வழி மறிச்சது எப்போ? 40 வருஷத்துக்கு பின்னால. அல்லேலூயா. ஆனா செங்கடலை பிளக்கிற அபிஷேகத்தை உன் கையில தேவன் தந்து 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. வித்தின் 14 years முடிஞ்சிருச்சு. ஐயவையாத்தியாம உன் வாக்கு தத்தத்தை செங்கடல் அடைக்க நினைக்கிறதோ, உன் வாக்கு தத்தத்தை செங்கடல் பூத்த நினைக்கிறதோ, உன் வாக்கு தத்தத்தின் வழிய செங்கடல் அழைக்க நினைக்கிறதோ, இன்னைக்கு நீ செங்கடலை பிளக்க போகிறாய். செங்கடல் உனக்கு முன்னே அது பிளக்கப்பட போகுது. ஹல்லேலூயா. கையவையத்தியாம செங்கடல ஆமே, நீ கானானுக்கு போறதுக்கு முன்னால, ஆண்டவர் தந்த அந்த உன்னதத்துக்கு நீ போக முன்னால, கர்த்தர் உனக்குன்னு வச்சிருக்கிற அந்த சிகரத்தை நீ அடையும் முன்பதாக ஒரு செங்கடலை நீ ஓவர் கம் பண்ண வேண்டியது வரும். ஒரு செங்கடலை நீ பிரிக்க வேண்டியது வரும். இதுதான் உன்னுடைய ஃபைனல், இதுதான் உனக்கு கடைசி. இதை நீ பிரிச்சே ஆகணும், இதை நீ தாண்டித்தாகணும். இதை தாண்டினால், இதை நீ பிரித்து போட்டால், அவன் உனக்கு முன்னே ஒரு கானான், உனக்கு முன்னே ஒரு கானான். நீ செங்கடல் கண்டது இப்பதான், நீ கடல் கண்டது இப்பதான். ஆனா கடலை பிரிக்கிறதுக்கு உன் கையில கோலை கொடுத்து 40 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த கோல் உபயோகப்பட போகுது. இன்னைக்கு அந்த கோல் உன் கையில தந்த கிருபைகள், உன் கையில கொடுத்திருக்கிற தாளந்துகள் இப்ப ரிசீவ் ஆக போகுது. தீ தீ. ஆமா சகோதரா, பிரித்து விடு, பிரித்து விடு. உன் ஊழியத்துல, ஆமா உன் வாழ்க்கையில, உன் சபையில, உன் குடும்பத்துல இந்த செங்கடலை நீ பிரிக்கணும். ஆமென். அல்லேலூயா. மோசே, மோசே, இனி இந்த செங்கடல் வருமா? நீ கானானுக்கு போறதுக்கு முன்னால இனி இந்த செங்கடல் வருமா? செங்கடல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது உன்னுடைய கடைசியாம தோத்திர வழி மறிக்குது. இது உன்னுடைய கானானுக்கு போக விடாதபடி, உன் வாக்கு தத்தத்தை அடைய விடாதபடி நாம ஓவர் கம் பண்ணு. உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது, உன் மேல இருக்கிற தேவ வல்லமை பெரியது. அதை எந்த கொம்பனாலையும் ஆமென். அல்லேலூயா. இப்போ வந்திருக்க ஒரு ஆளு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆலமரத்தை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணது. என்னது மோசே? என்னது ஆலமரம்? ஆண்டவர் கேட்காரு, கூட்டம் முடிஞ்சு வெளியில அந்த ஆலமரத்தை வச்சிருக்கு. மக்களை நீ கேட்ட ஆலமரத்தை தூக்கிட்டு போகணும். எப்படி தூக்கிட்டு போவீங்க? எப்படி எடுத்துட்டு போக முடியும்? ஆலமரம், ஆலமரம் இருக்கு, ஆலமரம். ஆமே. அல்லேலூயா. நீ கேட்டா அதை சுமந்துட்டு போற அளவுக்கு ஆமே ஒரு பலன் இல்ல. ஆனா அதுக்கு பதிலா ஒரு ஆலமரத்தின் விதை, ஒரு ஆலமரத்தினுடைய விதை கர்த்தர் இன்னைக்கு உன் கையில தந்திருக்கிறாரு. ஆமே. நீ விரும்புகிற பிரகாரம் ஒரு நாள் வரும், உன் தரிசனம் இனி வெளிப்பட போகுது. உன் தரிசனம் இனி வெளிப்பட போகுது. உன் தரிசனம் இனி வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா. Glory to God. இப்போ ஒரு விதை, இப்போ ஒரு விதை, இப்போ ஒரு விதை, ஒரு ஆமென். உன் தரிசனம் நிறைவேற போற நாட்கள்,
உங்க தரிசனத்தை நிறைவேற்ற போகிற காலம், நீங்க விரும்பினதெல்லாம் நிறைவேற போகிற காலம், நீங்க விரும்பின காரியத்தை தேவன் தரப்போகிற நாடுகள். ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்கிட்ட பல வருஷத்துக்கு முன்னால நான் தமுக்க மைதானத்துல இருக்கும்போது, இல்ல நான் மெரினா பீச்ல இருக்கும்போது ஆண்டவர் இந்த மாதிரி பேசினாரு. சரி பேசினாரு, இப்ப அது எங்க? அது இந்த பாருங்க பாக்கெட்ல கிடக்குது. பாருங்க 1947 சுதந்திரத்துக்கு 2 நாளைக்கு முன்னால ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் தந்தார். அது இப்ப எங்க இருக்கு? அது இந்த பாருங்க பாக்கெட்ல இருக்குது. சகோதரா, 40 வருஷத்துக்கு முன்னால 14 இயர்ஸ்க்கு முன்னால மோசே கையில தேவன் ஒரு கோலை கொடுத்தா. அது பயன்பட வேண்டிய நேரம் 40 வருஷம் கழிந்து உன் தரிசனம் பாக்கெட்ல போட வேண்டியதில்ல. உன் தரிசனத்தை நீ மற்றவங்க சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி பலமாய் உன் மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவி பலமாய் உன் மேல இறங்கி வருகிறது. தரிசனம் ஒரு சின்ன விதை தான். தரிசனம் ஒரு சின்ன விதை தான். ஆனா அது பிரமிக்க கூடாதபடி, அதை நீ பிரமித்து பார்க்கும்படி அது பெரியதாய் மாறப்போகுது. அது பெரியதாய் மாறப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் யாரை விரும்புகிறார்? தேவன் யாரை பார்க்கிறார்? பரிசுத்த ஆவி என் மேல ஊற்றப்படணும்னு ஏங்குகிறவன அவனை தேவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இத்தனை கூட்டங்களுக்கு நடுவுல, இத்தனை கூட்டத்துக்கு நடுவுல இவன் ஒருத்த மட்டும் சொல்றான், பரிசுத்த ஆவி என் மேல ஊற்றப்படணும், பரிசுத்த ஆவி என் மேல ஊற்றப்படணும். கர்த்தர் அவன் மேல இறங்கினார். இரண்டாவது மத்திய 26ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை ஒண்ணு வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 26 என்னுடைய 7ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தை மட்டும் வாசித்தால் போதும். ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட பரிமள தைலம் உள்ள வெள்ளக்கல் பரணியை கொண்டு வந்து அந்த தைலத்தை அவள் சிரசின் மேல ஊற்றினாள். ஐயோத்தியாமே, அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். 12 லட்சம் ரூபாய் மதிக்கக்கூடிய விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை, விலையேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை ஐயோத்தியாமேனா, அல்லேலூயாவா, தேவனுடைய சிரசின் மேல் ஊற்றினாள். தேவன் யாரை தேடுகிறார்? தேவன் யாரை தேடுகிறார்? தேவன் யாரை தேடுகிறார்? தேசத்தை கலக்குகிற ஒருவனை தேவன் தேடுகிறார். பரிசுத்த ஆவி என் மேல விழணும்னு எதிர்பார்த்திருந்த ஒருவனை தேவன் கண்டார். அல்லேலூயா. விலையேறப்பட்ட பரிமள தைலம் உள்ளுக்குள்ள குமரி கொண்டு, இருதயத்துல குமரி கொண்டு, சிந்தனையில புலம்பிக் கொண்டு, தனிமையை உணர்ந்து கொண்டு, எப்ப நான் அவருடைய சமூகத்துல இதை நான் உடைப்பேன், எப்ப நான் அவர் சமூகத்துல இதை உடைப்பேன், எப்ப நான் அவர் சமூகத்துல இதை ஊற்றுவேன் என்று விம்மி 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 நின்ன தேவ பிள்ளையே, உன்னை தேவன் கண்டிருக்கிறார், உன்னை தேவன் கண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்க மனுஷங்க இருக்காங்க, அவங்க சொல்றாங்க வெளியில வித்தா பணம் கிடைக்கும், வெளியில வித்தா காசு கிடைக்கும். ஆனா இவளோ இவருடைய தோத்திர இவர் மேல, இவருடைய பாதத்தில் அருகே இதை கொண்டு ஊற்றுகிறாளே என்றார்கள். நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா? காசுக்காரங்களுக்கு பணத்தை மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. பணத்தை எப்படி சேமிக்கணும் தான் தெரிஞ்சிச்சு, எதை வித்து எதை காசாக்கணும் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அங்கே ஒரு ஸ்திரியானவள், ஒரு குஷ்டரோகி வீட்டுக்குள்ள இயேசு பந்தி இருக்கிறாரு. சீமோனுடைய வீட்டுக்குள்ள இயேசு பந்தி இருக்கிறாரு. அந்த பந்தி இருக்கிற இடம் குஷ்டரோகி வீடு. குஷ்டரோகி வீட்டுல இயேசு இருக்கிறாரு. குஷ்டரோகத்தின் நாட்டத்துக்கு நடுவுல, நான் போன மாசம் சொன்னேன் இல்லையா, குஷ்டரோகிகள் ஏன் புறம்பாக்கப்பட்டார்கள்? ஆமென், அல்லேலூயா. குஷ்டரோகம் உலகத்துல இல்லாத அளவுக்கு கெட்ட வாட உள்ளது. அங்க ஒரு சுகந்த வாசனை உள்ள தெய்வம், சுகந்த வாசனை உள்ள தெய்வம். ஆமா, கிறிஸ்துவினுடைய நற்கந்தம் அங்க வீச வேண்டிய இடம். அல்லேலூயா. நாற்றங்கள் மாறணும்னு அவள் ஊற்றினாள் அவருடைய சமூகத்துல. அல்லேலூயா.
யாரெல்லாம் அவருடைய சமூகத்துல நான் இதை ஊற்றணும்னு வந்திருக்கீங்களோ, யாரெல்லாம் என் குமரல ஊற்றணும்னு வந்திருக்கீங்களோ, யாரெல்லாம் என் வேதனை ஊற்றணும்னு வந்திருக்கீங்களோ, யாரெல்லாம் ஓ தத்திரம் என்னுடைய புலம்பல ஊற்றணும்னு வந்திருக்கீங்களோ, இன்னைக்கு தேவன் உங்களை பார்க்கிறார். இன்னைக்கு தேவன் உங்களை பார்க்கிறாரு. இன்னைக்கு தேவன் உங்களை பார்க்கிறாரு. சகோதரா, ஆவி என் மேல இறங்கணும்னு இருந்தவனை தேவன் பார்த்தாரு. விலை உயர்ந்ததை கொண்டு அவர் மேல ஊற்றினவனை தேவன் கண்டார். இன்னைக்கு உன் குமுறல்களை தேவன் மாற்றுகிறார். உன் புலம்பல கத்தர் மாற்றுகிறார். அவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கும்போது நீங்க கல்லறை கட்டுறீங்க. அவர் சொன்னார், உயிரோடு இருக்கும்போது நீங்க கல்லறை கட்டுறீங்க. ஆனா இவளோ, நான் மரித்த பிற்பாடு செய்ய வேண்டியதை நான் ஜீவனோடு இருக்கும்போது செய்கிறாள். அல்லேலூயா. கையை உயர்த்தியாம இன்னைக்கு ஆண்டவர் இங்க இருக்கிற பலரையும் தேவன் பார்க்கிறாரு. இங்க இருக்கிற பலரையும் தேவன் பார்க்கிறாரு. எனக்கு எங்க போய் ஒட்டச்சா என் இருதயத்துக்கு சமாதானம் வரும்? எங்க போய் ஒட்டச்சா எனக்கு ஒரு ஆறுதல் வரும்? எங்க போய் ஒட்டச்சா எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகும்? இன்னைக்கு தேவ சமூகத்துல நீ ஊற்றும்படி வந்திருக்கிறார். தேவ சமூகத்துல நீ அநேக நாளுகள் துக்கிச்சதை சொல்லி அழும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உன் தனிமையை சத்ரு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. உன் தனிமையை பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தனிமை தனிமை. ஹல்லேலூயா. ஏசாவின் தனிமையை யாக்கோபு பயன்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. ஈசாக்கின் தனிமையை ரெபேக்காள் பயன்படுத்தி கொண்டாள். யோசேப்பின் தனிமையை போத்திபார் பயன்படுத்தி கொண்டாள். அல்லேலூயாவா. இன்னைக்கு நீ தனிமையிலிருந்து ஒட்டஞ்சு 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 நான் எப்படி ஊற்றுறதுன்னு தெரியாம, யார்கிட்ட ஊற்றுறதுன்னு தெரியாம, எங்க ஊத்தி அழுகிறதுன்னு தெரியாம, விலை உயர்ந்த விசுவாசத்தோட, விலை உயர்ந்த விசுவாசத்தோட, பொன்னிலும் விலையேறப்பட்ட விசுவாசத்தோட அவர் சமூகத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேசத்தை கலக்குகிற பாத்திரம். பரிசுத்தாவி என் மேல இறங்கணும்னு ஒருத்தன் ஜெபித்தான். விலை உயர்ந்தது அவர் மேல ஊத்தினத ஊற்றும்படி அவள் வந்தாள். இயேசு அவளை கண்டார். அல்லேலூயா. ஆதிகாமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதிகாமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். நம்பர் 1 பரிசுத்தாவிக்கு என்கிறவர்கள். நம்பர் 2 இருதயத்தை ஊற்றுகிறவர்கள். நம்பர் 3 தேவனோட சஞ்சரிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல காயின் தன் மகனுக்கு ஏனோக் என்று பெயரிட்டான். அவங்க ஒரு கிராமத்துக்கு, ஒரு ஊருக்கு அவன் பேரை வச்சானா. ஒரு ஊருக்கு ஏனோக் என்று பெயரிட்டான். 2 ஏனோக்குல உங்களுக்கு எந்த ஏனோக்க பிடிச்சிருக்குது? எந்த ஏனோக்க பிடிச்சிருக்குது? நல்லா கவனிங்க. ஊருக்கு பேர் இருந்துச்சு. அந்த பேர் கூட நாளடைவில் யாருக்கும் தெரியாம போச்சு. ஆனால் இன்னைக்கு 2025வது வருஷம் இந்த ஜூலை மாசம் இங்க நின்று பிரசங்கிக்கும் போதும் ஒரு ஏனோக்கு பேசப்படுகிறான். ஏனென்றால் அந்த ஏனோக்கு தேவனோடு நடந்தவன். அந்த ஏனோக்கு தேவனோடு நடந்தவன். அந்த ஏனோக்கு நீ தேவனோட நடப்பா என்றா, தேவனோட நீ நடக்கிற பிள்ளையானா, நீ தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளையானா, தேவன் உன்னை கண்டங்களுக்கு எடுத்துட்டு போவாரு, ராஜ்யங்களுக்கு எடுத்துட்டு போவாரு. உன்னை தீவிரமாய் 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 நீ கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு உன்னை தேவன். எனக்கு தேவனோடு சஞ்சரித்தார். போன மாசம் சொன்ன ஒரு வெளிப்பாட மீண்டும் கையில் எடுக்கிறேன். போன மாசம் சொன்ன ஒரு வெளிப்பாட மீண்டும் கையில் எடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நோவாவை தேவன் தான் சிறை வைத்தார். 1 வருஷமும் 10 நாளும் நோவாவை யார் சிறை வைத்தது? தேவன் சிறை வைத்தார். தேவன் சிறை வைத்தால் ஒரு புதிய பூமியில
ஒரு புதிய பூமியில தேவன் உன்னை இறக்கி விட போகிறார். சகோதரா, தேவன் சிறை வைக்கிறாரு. சகோதரி, தேவன் சிறை வைக்கிறாரு. ஒரு புதிய இடத்துல, ஒரு புதிய பூமியில, யாரும் பார்க்காத ஒரு கண்டம், யாரும் பார்க்காத ஒரு தீவு, யாரும் பார்க்காத ஒரு ராஜ்யத்துல உன்னை கொண்டு போய் தேவன் சேர்க்க போகிறார். உங்க சந்ததிய தேவன் சேர்க்க போறாரு. உங்க பிள்ளைகளை ஒரு புதிய பூமியில தேவன் திறந்து விட போறாரு. தேவன் திறந்து விட போறாரு. தேவன் திறந்து விட போறாரு. உங்க கால்கள் ராஜ்யங்களில் பதிக்க போகுது. உங்க கால்கள் ராஜாக்களோடும், உங்களுடைய கால்கள் பிரபுக்களோடும், தேசத்தின் அதிபதிகளோடும் உங்க கால்கள் ஆமை இருக்க போகுது. சகோதரா, உன் ட்ராக் இன்னைக்கு உடையுது. நீ நிர்ணயிச்ச ட்ராக்க கர்த்தர் உடைக்கிறாரு. இது எனக்கு பாதை, இதுதான் எனக்கு பாதை, இதுதான் எனக்கு வழி. ஏன்னா எனக்கு கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எனக்கு சகைக்க யாரும் இல்ல, உதவி செய்ய யாரும் இல்ல, எனக்கு கரம் கொடுத்து என்னை தூக்குறதுக்கு யாரும் இல்ல. அவன் இன்னைக்கு ஒரு ட்ராக்க உடைச்சிட்டு ஒரு புதிய பூமியில உன்னை திறந்து விட போகிறார். ஒரு புதிய பூமியில உன்னை திறந்து விட போகிறார். ஒரு புதிய எல்லையில தேவனுடைய திறந்து விட போறார். ஒரு ஹட்சன் டெய்லர் மேல இருந்த ஆவி, ஒரு ஹட்சன் டெய்லர் மேல இருந்த வல்லமை, ஒரு ரெனால்டு போங்கை மேல இருந்த வல்லமை, ஒரு டிபி ஜோஷுவா மேல இருந்த ஒரு தேவ அபிஷேகம். நீ கால் வைக்கிற பஸ்ல, நீ கால் ஏறுற ஓட்டையில கூட, நீ ஏறி போகிற ஓட்டையில அந்த வல்லமை வெளிப்பட போகுது. ஆமா, அந்த பஸ்ல வெளிப்பட போகுது, அந்த பிரயாணத்துல வெளிப்பட போகுது. ஏய் ஏய் ஏய், பேர் சொல்லவா? அவன் பேரு, ஊருக்கு பேர் இருக்கணும், அவன் தேசத்துக்கு பேர் இருக்கணும், வாங்குற தண்ணியில பேர் இருக்குது, அவன் குடிக்கிற சாப்பிடுற ஆகாரத்துல பேர் இருக்குது. ஆனா பேரே இல்லாத, பேர் தெரியாத ஒருத்தன், பேரும் புகழும் இல்ல, அவன் இருக்கணும்னு வச்ச பேரு யாருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனால் தேவனோட சஞ்சரித்தவன், தேவனோட சஞ்சரித்தவனுடைய பேரை தேவன் வெளியே கொண்டு வந்தாரு. யாரோ ஒருத்தரை கர்த்தர் ஏவுகிறனால, யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றேன், என் பேர் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தன், நான் இருக்க வேண்டிய கசாரையில அவன் வேற ஒருத்தன், நாங்க இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தங்க, எங்க வீடு இருக்க வேண்டிய இடத்துல அவன் வேற ஒருத்தங்க. பயப்படாத, அவன் தேவ திட்டம் மாற போகுது, தேவ திட்டம் மாற போகுது, தேவ திட்டம் மாற போகுது, தேவ திட்டம். நீ தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன், நீ தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷி, நீ தேவனோடு சஞ்சரிக்கிற அவன் தேவ பிள்ளை. இந்த பிரசங்கத்துக்கு அந்த வார்த்தை எனக்கு தொடர்பு படுத்த முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் உள்ள போக விரும்புகிறேன். சகரியா 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாய் நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை, இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், தலைக்கல். ஆமே, இதுக்கு முன்னால நம்ம வாசிச்சதெல்லாம் மூளைக்கல். ஆமே, ஒரு கார்னர் ஸ்டோன், மூளைக்கல். ஆமே, அங்க இதுக்கு முன்ன வாசிச்சிருக்கோம். ஆனா இப்ப சொல்றாரு தலைக்கல். அல்லேலூயா. வெளிப்படுத்தல வாசிக்கும் போது சபைக்கல். ஆமே, நல்லா கவனிங்க. முன்னால நம்ம வாசிச்சது பர்வதமே, அப்படின்னா உயர்ந்த இடம், அங்க பவுண்டேஷன் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அங்க கட்டுமான பணிக்கான எந்த வாய்ப்பும் இல்லாத இடம், அங்க ஒரு பில்டிங் உயர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா தேவ திட்டம் என்ன தெரியுமா? தேவ நோக்கம் என்ன தெரியுமா? ஆமை, ஒரு கட்டடத்துக்கு 2 கல் இருக்குது, ஒன்னு மூளைக்கல், ஒன்னு தலைக்கல். ஐயோ உயர்த்தியாமேனா, இன்றைக்கு நான் நேற்று ராத்திரி 2:45 மணியிலிருந்து நான் ஆவியில உணர்த்தப்பட்டது. அமை 2 மணியிலிருந்து தேவ சமூகத்துல அமை திரும்ப திரும்ப என் காதுல கேட்டது. அமை இப்போ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ பவுண்டேஷன் போட முடியாதுன்னு சொன்ன இடத்துல
தேவன் 2025 மாமே தோத்திர தலைக்கல்ல வச்சிட்டாரு. தலைக்கல்ல தேவன் வச்சிட்டாரு. ஆமே ஆமே தோத்திர வேலை வேலை ஆமே முடிந்தது அடையாளம் அது. உன் தரிசனம் நிறைவேறினது அடையாளம் அது. அல்லேலூயா அல்லேலூயா. உன் தரிசனம் ஆமே முடிந்தது அடையாளம். அப்போ சபைக்கு 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 சபைக்கல், மூளைக்கல், தலைக்கல். மலையில அந்த மலையில ஒரு அஸ்திபாரமே போட முடியாது. ஆனா செருபாபேலை பார்த்து தேவன் சொல்லுகிறார், செருபாபேலை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் சமபூமியாக்கி இத தலைக்கல்ல போடுவேன். எந்த பிரச்சனை முடியலன்னு நீ வந்திருக்கையோ, எந்த பிரச்சனைக்கு முடிவில்லைன்னு வந்திருக்கையோ, எதுல என்னால ஜெயிக்க முடியலன்னு வந்திருக்கையோ, நான் தோற்றுட்டேன்னு வந்திருக்கையோ, நான் தகர்ந்துட்டேன்னு வந்திருக்கையோ, நாம என்ன ஃபெயில் ஆயிட்டேன்னு வந்திருக்கையோ, அதுல இன்னைக்கு ஒரு தலைக்கல்ல தேவன் போடுகிறார். சகோதரா, ஆமே, நீ ஒரு வெற்றியின் மனுஷனாய் மாற போகிறாய், ஒரு வெற்றியின் மனுஷியா. ஆகாத வழி என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாத வழி என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சமென்று வருபவர் தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவர் தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகனே மகனே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளம் கைகளில் இருக்கிறார், உள்ளம் கைகளில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்ல, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்ல. கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்ல, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்ல. உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் அங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் அங்க, ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வம் அங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எல்லாம் கவனிங்க. இப்போ ஆமென். தெரியாத ஒருவன், தெரியாத ஒண்ணு, அறியாத இடத்துல தலைக்கல்லாய் தேவன் நிறுத்துகிறார். ஆமென். இதுக்கு இந்த 12ஆம் மணி வேளை, இந்த 1ஆம் மணி வேளை முடியும் போது நீங்க சிலதுக்கு அஸ்திவாரம் ஆகிவிட்டது என்கிறதை, சிலதுக்கு அஸ்திவாரம் ஆயிருச்சுங்கிறத ரியலி நீங்க பிரயாணப்பட்டு போகும்போது பார்க்க முடியும். நீங்க வேலை ஸ்தலத்துல போகும்போது பார்க்க முடியும். நீங்க ஊழியத்துல உங்க வேதத்தை எடுத்துட்டு பலிபீடத்துல நிற்கும் போது பார்க்க முடியும். கர்த்தர் எனக்கு ஒரு தலைக்கல்லை போட்டிருக்கிறாரு. இரண்டாவது ஆலயத்திற்கு சபைக்கல். இந்த சபைக்கல்ங்கிறது, இந்த சபையின் இது மேல யாரு மோதினாலும் சுக்குநூறு ஆவான், இதன் மேல யாரு மோதினாலும் சுக்குநூறு ஆவான். ஆமா, யார் இது புரட்டுகிறான் அவனும் சுக்குநூறு ஆவான். அல்லேலூயா. மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திற்கு நேராக ஒன்னு திருப்பலாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐயவையத்தியாம் சொல்லுங்க,
ஹalleluya. Please listen to me தேவஜனமே. ஆமே, உனக்கு கீழே இருக்கிற உனக்கு மேலே இருக்கிற மலையை பார்த்து ஆமே தோத்திரம் நீ பேசு. உனக்கு முன்னே இருக்கிற இந்த மலையை பார்த்து விசுவாசத்தோடு நீ பேசினால் அது பெயர்க்கப்பட்டு எங்க போகுமா? சமுத்திரத்துல போய் விழுமா. ஆமென். அல்லேலூயா. அல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜெபிக்கிற ஒருவனுக்கு, ஜெபம் பண்ற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆமென், பிளைட்டுக்கு மேல இருந்து மலையை பார்த்தா எப்படி இருக்குமோ அது மேலதான் உனக்கு முன்னால் இருக்கிற தடைகள் தெரியும். அது போலதான் உனக்கு முன்னால் இருக்கிற தடைகள் உனக்கு பார்க்க முடியும். ஐயோ உயர்த்தியாமேனா அல்லேலூயாவா. உனக்கு முன்னால உன்னை ஆமே ஜெயம் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லுது இல்லையா? அந்த மலையை பார்த்து பேசு. உன்னைய பலவீனப்படுத்துது இல்லையா? அந்த மலையை பார்த்து பேசு. உன்னைய தரித்திரம் அடைய வைக்க இல்லையா? அந்த மலையை பார்த்து பேசு. கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு உன்னைய தினந்தோறும் கண்ணீர் வடிக்க வைக்கிறது இல்லையா? அந்த மலையை பார்த்து பேசு. ஹalleluya. இப்போ உனக்கு முன்னே இருக்கிற செருபாவேலே, செருபாவேலே, உனக்கு முன்னே இருக்கிற இந்த பர்வதம் அது எம்மாத்திரம். இந்த மலையை பார்த்து நீ பேசு. பிரச்சனையை பார்த்து பேசு. போராட்டத்தை பார்த்து பேசு. ஆமென். உபத்திரவத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நீ அறிக்கையிடு. நீ அறிக்கையிடு. இப்போ 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 ஆமென். ஹalleluya. ஐயா வையத்தி ஆமென். ஹalleluya. ஒரு ஹெலிகாப்டர்ல போற ஒருத்தனுக்கு மலையை பார்த்தா எப்படி தெரியும்? ஹெலிகாப்டருக்கு மேல இருக்க மாதிரி தெரியுமா, கீழே இருக்க மாதிரி தெரியுமா? கீழே இருக்க மாதிரி தெரியும். அப்படிதானே? நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நீ ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண பர்வதம் உனக்கு கீழே இருக்கிறது மாதிரி தெரியும். பிரச்சனை உனக்கு கீழே வந்த மாதிரி தெரியும். பலவீனம் உனக்கு கீழே வந்த மாதிரி தெரியும். ஓ வியாதி உனக்கு கீழே வந்த மாதிரி தெரியும். ஓ போராட்டம் உனக்கு கீழே இறங்குனது போல தெரியும். நீ மௌனமா இருந்தால் ஆமே அது உனக்கு மேல போய்கிட்டே இருக்கும். நீ மௌனமா இருந்தா அது உனக்கு மேல 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 போகும். எலும்பு எலும்பு ஒரு கொடுங்காற்றை போல ஒரு வல்லமை உன் மேல வீசுது. ஒரு அக்கினி உன் மேல வீசுது. இப்ப நீ பிரச்சனையை பார்த்து நீ பேசணும். வியாதியை பார்த்து பேசணும். போராட்டத்தை பார்த்து நீ பேசணும். உன் பலவீனத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நீ பேசணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவனோடு நடக்கிறவன தேவனுக்கு தெரியும். பிரச்சனை கண்டு குப்புற விழுந்து ஓடுறவன தேவனுக்கு தெரியாது. பிரச்சனை பார்த்து பேசுறவன தேவனுக்கு தெரியும். ஆமென். சுத்தி பார்த்தா பெரிய மலை, சுத்தி பார்த்தா பெரிய மலை. அல்லேலூயா. இப்போ ஒரு 14 நாட்களுக்கு முன்னால விண்வெளிக்கு போனார் இல்லையா ஒரு வீரர், ஒரு விண்கலத்துல போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? அஸ்டன் போனாரா? அஸ்டன் ஆமா. அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ், அந்த ஜாக்கெட் எத்தனை கோடி? 8.5 கோடி. எத்தனை கோடி? 8.5 கோடி. இந்திய கவர்மெண்ட் கொடுத்த பணம் 550 கோடி. அல்லேலூயா. நீ உன்னதத்திற்கு ஏறினாலும் ஆமே, நீ உன்னதத்துல பறந்தாலும் ஆமே, ஸ்தோத்திரம், வயல்ல விளையுத ஆமே அரிசி தின்னணும்னா கீழே வந்ததாகணும். ஆனால் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தாவி, ஆவின் வரங்கள் 9, ஆவின் கனிகள் 9, 2 சிறகு. நீ அடிச்சு மேல எழும்ப 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 உனக்கு மேலே இருக்கிற பர்வதம் இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை, இந்த பலவீனம் உனக்கு ஆமென் கீழடங்குது. ஆமா, அது கீழடங்குது, கீழடங்குது. நீ மனுஷங்கன்னு சொல்ற, நீ சொல்ற மனுஷங்க நான் நம்பினவங்கன்னு சொல்ற. இல்ல, நெவர். இது பர்வதம், நீ உடைக்க வேண்டியது, நீ உடைக்க வேண்டிய பர்வதம். இத பார்த்து நீ பேசணும். இத கண்டு விழுந்து ஓடுறவன தேவனுக்கு தெரியாது. இத கண்டு ஓடுறவன தேவனுக்கு தெரியாது. இதை எதிர்த்து நின்று போராடுகிறவன தேவனுக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அல்லேலூயா. 390 நாள், ஆமென், 390 நாள் ஒரு மனுஷன் ஒருக்களித்து படுத்திருக்கிறான். அவன் பேர் எசேக்கியேல். எத்தனை நாள்?
390 நாள் ஒரு மனுஷன் ஒரு கழித்து படுத்திருக்கான், ஒன் சைடா படுத்திருக்கான். ஆண்டவர் சொன்னாரு, மனுபுத்திரனே, நான் சொல்ற நாள் வரைக்கும் நீ என்ன செய்யணும்? ஒன் சைடா ஒரு கழிச்சு படுக்கணும். தூக்கத்துல கூட நீ புரண்ட கூடாது. ஆமே. நாட்களை எண்ணுகிறான், நாட்களை என்றான். 380, 81, 88, 90 நான் விடுவிக்கப்பட போறேன்னு நினைச்சான். ஆண்டவர் சொல்றாரு, மறுபக்கம் சாய்ந்து ஒரு கழித்து 40 நாள் படுக்கணும். ஆமே. ஆண்டவர் உனக்கு கொடுத்த நிபந்தனை 13 நிபந்தனைகள். நம்ம 390 போயிட்டு 30 நிமிஷம் கூட படுக்க முடியாது. அப்படி படுத்தா ஆசாரி பள்ளத்துல தான் கொண்டு போட்டிருக்கணும், ஐசியூல ஏத்திடணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 390 நாள் நீ படுத்திருக்கணும். 1, மறுபக்கம் திரும்பி 40 நாள் படுத்திருக்க. 2, நீ என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்ப வாய் திறக்கணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும். அதுல 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் தலையும் உன் தாடியும் சிரைக்கப்படணும். நல்ல கத்தி எடுத்துட்டு வந்து தலையும் தாடியும் தலையும் தாடியும் தலையும் தாடியும் சிரைக்கப்படணும். அல்லேலூயா. அதுல 3 பிரிச்சுட்டு ஒரு பங்க தீக்கரையாக்கணும், ஒரு பங்க காற்றுல பறக்க விடணும், ஒரு பங்க உன் அறையில கட்டி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எல்லா நிபந்தனையும் சரிதான், எல்லா உபதேசமும் சரிதான். முடிவெட்டுற இடத்துல தானே பிரச்சனையாவே ஆகுது. தாடி எடுக்கிற இடத்துல தானே ஏக பிரச்சனை வந்து நிக்குது. ஐயோ ஏத்தியாம கீழ்ப்படுகிறவன் தேவனுக்கு தெரியும். கீழ்ப்படுகிற ஒருத்தன தேவனுக்கு தெரியும். கீழ்ப்படுகிற ஒருத்தன தேவனுக்கு தெரியும். ஐயோ ஏத்தியாம 390 நாள் ஒரு கழிச்சு படுத்திருந்தா ஒருவேளை அவனுக்கு பிளட் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு பக்கம் தளர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு பக்கம் செயல்படாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் என் நேசர் எனக்கு சொல்லிட்டாரு, ஆனா என் தெய்வம் எனக்கு சொல்லிட்டாரு. எசேக்கியேல் வந்து ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எசேக்கியேலை பார்த்து, இந்த பார், நம்மளை காப்பாற்றின தெய்வம் நம்மளை கைவிட்டாரு, நம்மளை கொண்டு வந்த தெய்வம் நம்மளை ரட்சிக்காம போயிட்டாரு, அதனால இனி நம்ம அவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எசேக்கியேல் என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஒரு ஆசாரியனுடைய குமாரன், தசம பாகத்தையா நான் சாப்பிட்டு இருக்கேன். எங்க அப்பா ஊழியத்துல கிடைச்ச தசம பாகத்தெல்லாம் இந்த சாமி சரீரம் திண்டித்து இருக்குது. அதனால அவர் எனக்கு என்ன சொன்னாலும் நான் அதை விட்டு மாற மாட்டேன். அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன், ஆசாரியனுடைய குமாரன் தசம பாகத்தை தின்னா ஜனங்கள் கொடுக்கிற எல்லாருடைய கண்ணீரை நம்ம தான் திங்கிறோம். ஆனா தேவன் சொல்ற இடத்துல கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறவனை தேவன் தேசத்தை அவனை கொண்டு தேவன் கலக்க போகிறார். கீழ்ப்படுகிறவனை கொண்டு தேவன் தேசத்தை கலக்க போகிறார். அல்லேலூயா. ஐயோ ஏத்தியாம அவன் தண்ணி எதுல குடிக்க சொன்னார் தெரியுமா? ஒரு கிண். எதுல தீ மூட்ட சொன்னார் தெரியுமா? மனுஷ கழிவுல. அவன் ஆண்டவரே, நான் இதை சாப்பிட்டது இல்லையே, பரவாயில்ல, சாணத்தை எடுத்துக்க, அதுலதான் நீ தீ மூட்டணும். எல்லாவற்றுக்கு கீழ்ப்படிங்க. என்னை எங்க ஆண்டவரை கீழ்ப்படிஞ்சு என்னை எங்க கொண்டு போறீங்க? ஆண்டவர் சொன்னார், 256 எலும்புகள் உனக்கு இருக்கு. 256 எலும்புகள் உனக்கு இருக்குது. அதே 256 எலும்புகளை கொண்டு எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல உன்னை கொண்டு போய் நான் நிறுத்துவேன். அப்ப தெரியும் நீ கீழ்ப்படிஞ்சதுக்கும் ஒரு கழிச்சு படுத்ததுக்கும் அவன் தலையை சபரகம் பண்ணி கொண்டதுக்கும். ஆமா, நான் சொன்ன என் வார்த்தையின்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடலா மிகானா ரீதலா ரியாந்தர கல்வரபலபா. நீ அனுபவிக்கிற வேதனை, நீ அனுபவிக்கிற வேதனை, நீ அனுபவிக்கிற துக்கம், நீ அனுபவிக்கிற மகா உபத்திரவம் எசேக்கியேலின் பாதை அது. எசேக்கியேலின் பாதை அது. உன்னை உயிரில்லாத இடத்துல கொண்டு போய் உன்னை நிப்பாட்ட போறாரு. ஜீவன் இல்லாத மண்டலத்துல தேவன் உன்னை கொண்டு போய் நிப்பாட்ட போறாரு. ஆள் இல்லாத இடத்துல உன்னை நிப்பாட்டுவாரு. உன்னை கொண்டு ஒரு ஜென்மம் அங்க உருவாகும். உன்னை கொண்டு அவன் ஒரு ஜென்மம் உருவாகும். உன்னை கொண்டு ஒரு கூட்டத்தை அவன் தேவன் ஆயத்தம் பண்ணுவார். இப்ப ஆண்டவர் கேட்டாரு,
எசேக்கியேலே எசேக்கியேலே இந்த எலும்புகள் உயிரடைமான்னு கேட்டாரு. இந்த எலும்புகள் இப்ப அவன் சொல்ற, ஆண்டவரே எனக்கு தெரியாது, அது உமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து பேச ஆரம்பி. இந்த எலும்புகளை பார்த்து நீ பேச ஆரம்பி. நீ கீழ்ப்படிஞ்சதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு தம்பி. சகோதரா, நீ கீழ்ப்படிஞ்சதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது. சகோதரி, நீ கீழ்ப்படிஞ்சு உபத்திரவத்தையும் பொறுமையோட அவன் மனுஷ சாணத்தை அவன் தோத்திரமால தீ மூட்டி அதுல நீ சாப்பிடணும்னு சொல்லும் போதும் அரப்பு இல்லாம எசேக்கியேலே நீ படுத்திருந்ததுனால இதோ ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு காற்று வீசுகிறது. பள்ளத்தாக்கில் ஒரு காற்று வீசுது. பள்ளத்தாக்கில் ஒரு அனல் அவன் வீசுது. ஆமென். அல்லேலூயா. பள்ளத்தாக்குல எலும்பு கூட்டுகளுக்கு நடுவில் ஒரு 256 எலும்பு ஒண்ணு சேருது. இதுக்கு ஜீவன் இருக்கிற எலும்பு, அவைகளுக்கு ஜீவன் இல்லாத எலும்பு. ஆமென். நீ போகும்போது நீ அந்த கூட்டத்துல போகும்போது, நீ அந்த ஜனங்களுக்கு இடையில போகும்போது, மப்பும் மந்தாரமான ஜாதிகளுக்கு நடுவில் நீ போகும்போது, உன்னை கொண்டு அங்க அநேக உயிரடையும், அநேகத்துக்கு ஜீவன் உண்டாகும். அநேகர் காற்றுப்பட்டு, அநேகர் நிழல் பட்டு, அநேகர் வஸ்திரம் பட்டு. ஆமென். அல்லேலூயா. எழும்பி நிற்பார்கள். அல்லேலூயா. தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே, தோலினால் மூடணுமே, ஓ பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும், ஓ அசைவாடும் ஆவியான தேவா, ஓ ஐயா அசைவாடும் பலத்தோடே ஆவியான தேவா, இன்று அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், ஓ சித்தம் உண்டாகட்டும், ஓ நரம்புகள் உருவாகட்டும், கவனத்தோடே ஓ சித்தம் உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் ஆவியான தேவா. ஆமென். நேரமானனால வேகமா சொல்லி முடிச்சிடும். ஸ்தோத்திரம். 2 நிமிஷத்துல முடிச்சிடும். கை வைத்து ஆமென். இப்ப கூட வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21 தொடங்கி 25 வரைக்குள்ள வசனங்களை வாசித்து நான் முடிக்கிறேன் வேகமா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23, 25 வரைக்கும் வாசிக்கணும். அங்க பெலிஸ்தியர்கள் ஐயோ தெய்வத்தை விட்டுட்டு ஓடிட்டாங்க. தங்களுக்கு தெய்வம் என்று சொன்னதையே விட்டு அவர்கள் ஓடினார்கள். இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது அவன் நேரே போகாமல் அவனுக்கு பின்னால சுற்றி தேசத்தை கலக்குகிறவனை தேவன் காண்கிறார். கையை உயர்த்தியாமே. தேவனுடைய ஆலோசனைக்காக யார் நிற்கிறாங்களோ அவனை தேவன் பார்க்கிறார். தேவனுடைய ஆலோசனைக்காக யார் நிற்கிறாங்களோ அவர்களை தேவன் பார்க்கிறார். ஐயா உயர்த்தியாமே. சோதர ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே பெலிஸ்தியர்கள் மீண்டும் வராங்க. பெலிஸ்தியர்கள் எங்க வராங்க? மீண்டும் வராங்க. அதனால நீ நேரே போக கூடாது. சார், சில நேரம் எனக்கு ஆவி இருக்குது, எனக்கு வல்லம் இருக்குது, நான் ஜெபம் பண்ணா ஓ அப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படியாக்கும், அப்படி போனனாலதான் நீ எழும்ப முடியலங்கிறத ஆண்டவர் இதன் வாயிலாய் உனக்கு சொல்லுகிறார். பிரேக் போட்டி பிரேக் உடஞ்சி லாரி வருது, மாறி நில்லுங்கிறாரு. இல்ல எனக்கு ஆவி இருக்கு. நான் 1900 அதுல நான் அங்க வச்சு நான் 10 ஆவி ஒன்னா என்ன செஞ்சிருக்கேன்,
வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நிக்காம தாவீது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு 2,00,000 மரங்களுக்கு நடுவில் 2,00,000 மரங்களுக்கு நடுவில் தாவீது ஒளிந்து நிற்கிறான். ஏன்னா தேவன் எனக்கு சொன்ன அந்த தரிசனம் வெளிப்படணும், தேவன் சொன்ன சத்தம் எனக்கு கேட்கணும், தேவன் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு கேட்கணும். முசுக்கட்டை பூச்சியினுடைய இரைச்சலை கேட்கும் போது ஆமென், பிரச்சனை வருமா வராதா? வியாதி வருமா வராதா? போராட்டம் வருமா வராதா? பின்னால யார் என்னை போ பிசாசு சொன்னது? நமக்கு வரக்கூடாது. எந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? பெலிஸ்தேர்கள் திரும்பவும் வந்தார்கள். ஆமென். ஓ, ஆண்டவர் எசேக்கியேல மொட்டையடிக்க சொன்னார், ஒரு கழிச்சு படுக்க சொன்னார். அவனுக்கு 13 காரியங்கள் நிபந்தனையை விதிச்சார். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? 2025 இருந்து பிசாசு ரொம்ப போராடுத, இனி மொட்டையடிக்க சொல்றான், இனி ஒரு கழிச்சு படுக்க சொல்லுதான். ஆமே, ஆண்டவர் சொன்னத பிசாசு சொன்னானோ நீ 10 ரூபா தவிர காணிக்க என்ன செய்ய வேண்டாம், போட வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னதாகவும் 20 ரூபாய்க்கு மேல நீ காணிக்க என்ன செய்யக்கூடாது. அது யார் சொன்னது? அது ஆண்டவர் சொன்னாராம். ஆனா ஒரு தலைய சபரகம் பண்ணணும், தாடியை சிரைக்கணும், கொஞ்சத்தை காட்டுல பறக்க விடணும், கொஞ்சத்தை நீ அறையில கட்டணும், அவன் கொஞ்சத்தை சுட்டரிக்கன்னு சொன்னோன்னு இது யார் சொன்னது? கொஞ்ச நாளாவே நானும் பார்த்துட்டே தான் வரேன், பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவரு அவரு கடலுக்குள்ள விழுந்த கல்லு மாதிரியே இருக்காரு, ஒன்னும் சொல்ல மாட்டேக்காரு. கேட்ட பிசாசு போராடுதான்னு சொன்ன பிறகு அவர் என்ன செய்ய மாட்டேக்காரு. நம்ம திட்டங்களை நிறைய நேரம் மாத்தி மாத்தி யோசிப்போம். ஆண்டவர் சொன்னா அதுக்கு ஆண்டவர் சொன்னா அது லகுவா போன பாதையும், பிசாசு சொன்னா அது கடினமான பாதைன்னு நினைக்கிறோம். நீ ஆண்டவருடைய ஆலோசனைக்காக, தேவனுடைய ஆலோசனைக்காக இன்னைக்கு ஒண்ணு கீழே இறங்கு. ஆமென். தாவீது நீ யுத்தத்துக்கு போக வேண்டாம், தாவீது இது யுத்தத்துக்கு நீ போக வேண்டாம். தாவீது யுத்தத்தை நிறுத்திட்டு தேவனிடத்தில் விசாரிக்கும்படி போனா, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி போனா. ஐயோ வயத்தியாமே, அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அவன் மீண்டும் பெலிஸ்தர்கள் பாளையத்துக்கு வருவார்கள். வரும்போது அவன் மொசுக்கட்டை பூச்சியினுடைய இரைச்சல் சத்தம் நீ கேட்பாய், அப்பொழுது அவர்கள் மேல பாய்ந்து விழ. ஆமா ஆமா, 25வது வசனத்தை மட்டும் வாசிக்க முடிக்கிறேன். ஆமாம். நான் செய்து பெலிஸ்தரை கேபார் தொடங்கி கேசேர் எல்லை மற்றும் அவர்களை முறியடித்தான். அல்லேலூயா. தேவனை யாருக்கு, ஆமென், ஆண்டவருக்கு யார தெரியும்? நீ தேசத்தை கலக்குகிறவனானால், நீ தேசத்தை கலக்குகிறவனானால் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற ஒருவனை தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மொசுக்கட்டை பூச்சினுடைய இரைச்சல் சத்தம் கேட்டு தாவீது எழும்பி பெலிஸ்தர்கள் மேல விழுகிறான். தேவ சித்தம் இல்லாம உன் வாழ்க்கையில எதுவும் நடக்க கூடாது, தேவ திட்டம் இல்லாம அவன் உன் ஊழியத்துல எதுவும் நடக்க கூடாது, தேவ பாமை தோத்திரம் அவன் அணுகுமுறை இல்லாம அவன் எதுவும் ஜீவிதத்தில் சம்பவிக்க கூடாது. ஆமென். யுத்தத்தை நிறுத்திட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான். ஆமென். ஏன்னா மீண்டும் பெலிஸ்தியர்கள் வந்தார்கள். ஆமென். பிரச்சனை மீண்டும் வரும், வியாதி மீண்டும் வரும், போராட்டம் மீண்டும் வரும், எதிராளிகள் மீண்டும் வருவாங்க. ஆமை உனக்கு முன்னாடி நில நிக்க முடியாத பிரச்சனை ஆமை மீண்டும் வரும். ஆனால் உன்னை ரட்சிக்கும்படிக்கு அவங்க முன்னால் உன்னை ஜெயாலியாய் வெற்றி சிறந்தவனாய் தேவன் உன்னை நிறுத்தும்படிக்கு அவன் உன்னை ஒரு ஆயுதமா மீண்டும் 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 தேவனுடைய பயன்படுத்துவார். மீண்டும் மீண்டும் தேவனுடைய ஒரு ஆயுதமா தேவன் உருவாக்குவார். ஆமா, பிரச்சனையை ஜெயிக்கிற ஒரு பாத்திரமாய் தேவன் நிறுத்துவார். ஆமா, போன மாசம் போன பிரச்சனை ஆமா இல்லன்னு வந்து இந்த மாசம் பிரச்சனை ஆயிட்டு, ஆமா நேத்து பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன், இன்னைக்கு பிரச்சனை ஆயிட்டு. பிரச்சனை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளுகிற ஒரு தேவ பலன் உன் மேல வரும், ஒரு தேவ பலன் உன் மேல வரும். நீ தேசத்தை கலக்குவாய், நீ ராஜ்யங்களை கலக்குவாய், கண்டங்களை கலக்குவாய், தீவுகளை நீ கலக்குவாய். அவன் தேசத்தை கலக்குகிற ஒருவனை தேவன் தேடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் என் கூட கண்ணுங்களை மூடினவர்களா?
எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, தேசத்தை கலக்குகிற ஒருவன் நீ, தேசத்தை கலக்குகிற ஆமை ஒருவன் நீ, தேசத்தை கலக்குகிற ஆமை ஒருவன் நீ. ஆமென்.